ஹாய், திஸ் இஸ் தீபா ஃப்ரம் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல 3வது 4வது குறள்கள் பார்க்க போகிறோம். நேற்று 1 2 பார்த்தோம். இன்னைக்கு இதை பாருங்க, தேர்ட் ஒன் வந்து only those find lasting life that contemplate on him who has made the blossomed mind his abode. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார். அப்படின்னா நம்ம மனதுல இறைவன் வீற்றிருக்கான். அவனோட திருவடியில வணங்குறவனுக்கு இந்த உலகத்துல நீண்டு வாழ்வான், நீண்ட நாள் வாழ்வான். அதான் இதோட அர்த்தம். ஒன்லி தோஸ் ஃபைண்ட் லாஸ்டிங் லைஃப், நீண்ட நாள் இருப்பாங்க. யாருன்னா தட் கான்டெம்ப்ளேட்ஸ் ஆன் ஹிம், கடவுளை நினைக்கிறவங்க. who has made the blossom mind his abode, அவ மனசுள்ள மலர்ல கடவுள் உட்கார்ந்து இருக்கார். அவரோட திருவடியை வணங்குறவனுக்கு இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழ்வாங்க. 4வது பார்க்கலாம். No evil shall ever come to those who have contemplated the feet of him who is above human frailties of desire and hatred. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லா. கடவுள்ன்றவ விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில இருக்கிறவர். அவரோட திருவடியை நம்ம வணங்கினா இந்த உலகத்துல நமக்கு துன்பம் எதுவுமே வராது. அதான் இதோட அர்த்தம். பாருங்க, no evil shall ever come to him, எந்த கெடுதலும் வராது. those who have contemplated the feet, அவனோட திருவடியில வணங்குறவனுக்கு of him who is above human frailties of desire and hatred, விருப்பு வெறுப்புக்கு அப்பால் பட்ட கடவுளின் திருவடியை வணங்குறவங்களுக்கு துன்பமே கிடையாது. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்? those who find lasting life that contemplate on him who has made the blossomed mind his abode. No evil shall ever come to those who have contemplated the feet of him who is above human frailties of desire and hatred. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எதுனா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ.